ஹலோ ட்ரேடர்ஸ். இப்போ நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை தமிழில் பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கோல்டு மார்க்கெட்டு. கோல்டில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, லைஃப் டைம் ஹையை க்ராஸ் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட்டு ரேஞ்ச் எடுத்து கீழே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்ச் எடுத்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு செல் என்ட்ரி ஓடிட்டுருக்கு. என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 என்ட்ரி. 4 என்ட்ரி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த 5 என்ட்ரியை வந்து ரிவர்ஸ் எவ்வளோ தூரம் ஆகுது, இந்த ரேஞ்சுக்கு வரத்துக்கு எனக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. 2387, 2390 அந்த ரேஞ்சுக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் அடுத்த வீடியோஸில் இது மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேருந்து அப்படியே மேலே போகுதா இல்லை கீழே வருதான்னு பார்க்கலாம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்சால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. என்னோடய வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது சில்வரில் இப்போதைக்கு 2 என்ட்ரி கிடச்சிருக்கு. செல் சிக்னலில் 2 என்ட்ரி ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பொறுமையாக மூவ் ஆகிட்டுருக்கு ஸ்டெடியாக. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நின்றுருந்தது. இப்போ அதே ரேஞ்சில் தான் நின்றுட்டுருக்கு. ஓகே, இது மூமெண்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்னு கேப்சர் பண்ணலாம். அடுத்தது ஏயுடி கேடு ஒன்றும் இல்லை, ஏயுடி சிஹெச்எஃப்ல நேற்று சொல்லியிருப்பேன். இந்த ரேஞ்சில் வந்ததுக்கப்புறம் ஒரு பை சிக்னல் கிடைக்கலாம், அப்படி இல்லைனா இங்கே வந்துட்டு பை சிக்னல் கிடைக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ரேஞ்சில் ஒரு பை சிக்னல் கிடைச்சிருக்கு. இந்த பை சிக்னலில் இதுக்கு அடுத்த மூமெண்ட்டு இங்கே இந்த ஏரியாவில் வந்துட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் எடுக்கலாம், நல்ல மூமெண்ட்டு கிடைக்கும். இப்போவே நல்லா ஃபாஸ்ட்டாக இறங்கியிருக்கு. இதுலேருந்தே கூட இப்படி மேலே போயிட்டு இந்த பை சிக்னலை க்ளோஸ் பண்ணலாம் ஷார்ப்பாக. பார்க்கலாம் மூமெண்ட் எப்படி இருக்குன்ட்டு அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது யூஎஸ்டி பேர். இது ஏயுடி யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏயுடி யூஎஸ்டியில் செல் சிக்னல் தான் சொல்லியிருந்தேன். 5 என்ட்ரி போன வீடியோவில் ஒரு என்ட்ரி கிடச்சிது. அதுக்கப்புறம் இப்போ வந்து அதே ரேஞ்சில் தான் செத்துட்ருக்கு. இது கீழே இங்கே வந்துட்டு க்ளோஸ் ஆகலாம், இல்லை கீழே ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ரேஞ்சு ஃபுல்லாக பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரலாம். இதோட மூமெண்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ஏயுடி ஜேபிஒய் பேர் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் 1 வீக்காக ஒரு 10 டேஸாக சொல்லியிருப்பேன். ஜேபிஒய் பேர் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக மேலே போயிட்டு கீழே செல் சிக்னல் கொடுத்துருந்தது. செல் சிக்னலில் பார்த்தீங்கன்னா இப்போது 4 என்ட்ரி வந்து நல்லா ப்ராஃபிட் ஆகிருந்து சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல நல்லா ரேஞ்சு ரிவர்ஸ் இந்த ஏரியா நேற்று லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு. அதே போல் இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு பை சிக்னல் கிடச்சிச்சு. இந்த பை சிக்னல் மேலே போதா இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இந்த இடத்துல 2வது என்ட்ரி ஏதாவது கிடைக்குதான்ட்டு பார்க்கலாம். மூமெண்ட் எப்படி இருக்குன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. இது வந்து ஏயுடி நியூஸ்லாண்டில் வந்து என்ட்ரி நிறைய ஓடிட்டுருக்கு. பொறுமையாக ரேஞ்ச் எடுத்துகிட்ருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, பொறுமையாக ரேஞ்ச் எடுத்துகிட்ருக்கு. செல் ட்ராப் ஆச்சுன்னா நல்லா ஷார்ப்பாக ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து இந்த ரேஞ்சுக்கு வரணும் ஃபஸ்ட்டு, அடுத்தது இந்த ரேஞ்சு வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த ரேஞ்சு தொடணும். ஃபஸ்ட் ரேஞ்சு வந்தாலே நம்மளுக்கு எல்லாத்தையும் ப்ராஃபிட் கவர் ஆகிடும். அந்தளவுக்கு என்ட்ரி ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம் இந்த மூமெண்ட்டு எந்த லெவலில் போகுதுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். ஓகே, அடுத்தது கேடு சிஹெச்எஃப்பில் ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நான் இந்த லெவலில் இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன் இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துக்க நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு. அதே மாதிரி ரேஞ்சும் வந்துடுச்சு. இந்த ரேஞ்சில் ஒரு பை சிக்னல் கிடச்சிதுன்னா அப்படியே
ஃபாலோ பண்ணிட்டு போயின்னே இருக்க வேண்டியதுதான். ஓகே. அடுத்தது கேட் ஜேபிஒய் பேரில் சொல்லியிருந்தேன். நல்லா மேலே போச்சு. ஒரே ஃபோட்டோ எடுத்த மாதிரி எல்லா ஜேபிஒய் பேரும் ஒரே மாதிரி மேலே போயிருந்தது. ஒரே மாதிரி கீழே இருந்துச்சு. இந்த கேப்சரை நம்ம பண்ணலை, ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு என்ட்ரி சரியாக கிடைக்கல. அதனால் இப்போ பை என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த பை என்ட்ரி வந்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கீழே வரத்துக்கு சான்ஸ் கம்மி தான், ஏன்னா இது எல்லாமே நல்ல ரேஞ்ச் இருக்குது. மேலே போச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேலே போய் இந்த இடத்துல நிற்கும். பார்க்கலாம். ஓகே. அடுத்தது சிஹெச்ஜேபிஒய் பேரில் இதுவும் அதே மாதிரி மூமெண்ட்டு மேலே போச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு செல் சிக்னல் வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 என்ட்ரி கொடுத்தது. 5 என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ப்ராஃபிட்டாக புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரேஞ்சிலேயே சுற்றிட்டுருக்கு. இன்னும் நம்மளுக்கு சிக்னல் எதுவும் வரலை. வந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது ஹீரோ ஏயுடி. போன வீடியோவில் இது செல்லு வந்திருக்கு, இன்னும் இந்த ரேஞ்சுக்கு மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த லெவல் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 2-3 என்ட்ரி கிடைக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செல் கொடுத்துட்டு நல்லா ஷார்ப்பாக இறங்கின்னு இருக்குது. இது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ரிவர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம். இதுதான் வந்து ஹீரோ ஏயுடியோடது. இது ஹீரோ கேடில் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரியோட இருந்தது. ஷார்ப்பாக மேலே போயிருந்தது. ஒரு என்ட்ரி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அந்த என்ட்ரி கொஞ்சம் ஷார்ப்பாக கீழே இறங்கின்னு இருக்குது. இது மூமெண்ட்டு கேப்சர் பண்ணணும்னா இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வரணும். வந்ததுக்கப்புறம் இந்த லெவல் வரும்போதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ராஃபிட்டு. இந்த லெவலில் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம், இல்லைனா கீழே நல்லா ஷார்ப்பாக கீழே வரும். இது ஹீரோ கேடோடது. ஹீரோ சிஹெச்எஃப்பை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். செல் கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணும். பை கொடுத்தது நல்லா லாஸு க்ரியேட் பண்ணிகிட்டே போச்சு. லாஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ரேஞ்ச் எடுத்து எல்லா பையை வந்து லாஸை வந்து கவர் பண்ணி ப்ராஃபிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் இப்போ செல் கொடுக்கும்போது நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். 2 என்ட்ரி கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் இங்கே வரைக்கும் மேலே போகலான்னு சொல்லியிருப்பேன். அது மேலே போகலான்னா கீழே இறங்கிடும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா ரேஞ்ச் எடுத்துகிட்டே இருந்துட்டு அங்கே ஒரு 2-3 என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் ஷார்ப்பாக கீழே இறங்குச்சு. கீழே இறங்குனதுக்கப்புறம் இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணல. இன்னும் இந்த லெவலுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு இந்த லெவல் வந்து ரிவர்ஸ் எடுக்கலாம், இல்லைனா இந்த லெவலில் வந்துட்டு கண்டிப்பாக ரிவர்ஸ் எடுக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த செல் என்ட்ரியோட ப்ராஃபிட் எல்லாத்தையும் புக் பண்ணிடலாம். ஓகே. ஹீரோ ஜிபிபியில் அதே போல் தான். நம்ம ஏயுடி நியூசிலாண்டா இதில் நிறைய என்ட்ரி ஓடுற மாதிரி ஹீரோ ஜிபிபிலையும் நிறைய என்ட்ரி ஓடிட்டுருக்கு. ஆனால் பொறுமையாக ரேஞ்ச் எடுத்து கீழே போயிட்டே இருக்குது. இது ரிவர்ஸ் ஆகும்போது எல்லாமே ப்ராஃபிட் ஆகிடும். இப்போதைக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த 9வது என்ட்ரி வந்து ரிவர்ஸ் ஆகி இவ்வளோ தூரம் மேலே போச்சுனாலே நம்மளுக்கு எல்லாமே கவர் ஆகிடும் ப்ராஃபிட்டு. நல்ல ப்ராஃபிட்லேயே புக் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம். அடுத்தது ஹீரோ ஜேபிஒய் பேர் சொல்லியிருந்தேன். ஜேபிஒய் பேரில் ஒரு நிமிஷம், இது வந்து இட்டு போட்டுலாம். ஜேபிஒய் பேரில் 2 என்ட்ரி கொடுத்தது. 2 என்ட்ரிக்கு அப்புறம் இதை கன்சிடர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் ஷார்ப்பாக கீழே இறங்குச்சு. கீழே இறங்கி ப்ராஃபிட்டும் புக் பண்ணியாச்சு. 3 என்ட்ரி கொடுத்து 3மே ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை என்ன மூமெண்ட் ஆனாலும் கேர் பண்ண தேவையில்ல, அடுத்த சிக்னல் வர வரைக்கும். அடுத்தது ஹீரோ நியூசிலாண்ட் ஒன்றும் கிடையாது. ஹீரோ யூஎஸ்டியில் இன்னும் கொஞ்சம் மேலே போயிருந்தேன்னா செல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். போகலை. ஓகே. ஹீரோ ஜிபிபி ஏயுடி போன வீடியோவில் ஒரு செல் சிக்னல் வரணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 2 என்ட்ரி கொடுத்துருக்கு. பக்கத்தில் கொடுத்துருக்கு. இந்த 2 என்ட்ரி வந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஹீரோ ஏயுடியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது
சாரி ஜிபிபி ஏயுடி. ஓகே. ஜிபிபி கேடு லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன். ஒரு என்ட்ரி வந்து ஷார்ப்பா மேலே போயிடுச்சு. இன்னொரு என்ட்ரி வந்து ஷார்ப்பா மேலே போயிடுச்சுன்ட்டு. 3வது என்ட்ரி கிடைக்கணும்னு சொல்லியிருந்தேன். 3வது என்ட்ரியும் கிடச்சிச்சு. அந்த என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஓகே. ரிவர்ஸ் கேண்டில் நிறைய கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு நல்ல ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லெவல் இந்த லெவல் வரும். 2வது லெவல் இங்கே வந்துடும். இந்த லெவல் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். பார்க்கலாம். ஜிபிபி சிஹெச்எஃப் பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல் கொடுத்து 3 என்ட்ரி கொடுத்தது. 3 என்ட்ரியும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்து, இன்னும் ப்ராஃபிட் கொடுத்து அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆச்சு. வெயிட் பண்ணி எடுக்கணும்னு வச்சுருந்தோன்னா ஃபுல்லாக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது பை கொடுத்தது. பை நல்லா ரேஞ்சு பொறுமையாக போய் பையை க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் செல்லு 2 என்ட்ரி கொடுத்தது. 2 என்ட்ரி கொடுத்து ரேஞ்சில் எடுத்து ஷார்ப்பாக மேலே போய் இன்னொரு என்ட்ரி, இன்னும் ஷார்ப்பாக மேலே போய் இன்னொரு என்ட்ரி கொடுத்தது. போன வீடியோலேயே இதை கவர் பண்ணியிருப்பேன் நான். அதை கவர் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து கீழே வந்துடுச்சு. கீழே வந்ததுன்னா நான் இந்த ரேஞ்சுக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. இதையும் பிரேக் அவுட் பண்ணி போச்சுன்னா அடுத்தது இந்த ரேஞ்சை கண்டிப்பாக வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துக்க சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சு வருமா இல்லையான்னு பார்க்கலாம் நம்ம அடுத்த வீடியோஸில். ஓகே. ஜிபிபி ஜேபிஒய் பேர் ஒரே மாதிரி மூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரே மாதிரி செல் என்ட்ரி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி கொடுத்தது. ஒரே மாதிரி ரிவர்ஸும் ஆச்சு. ரிவர்ஸ் ஆகி ஒன்று ஒன்றா க்ளோஸ் ஆகிட்டு வருது. ஒரு நாளைக்கு ஒன்று க்ளோஸ் ஆகிட்டு வருது. இப்போது ஜிபிபி ஜேபிஐ பேர் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இதில் என்ன மூவ்மெண்ட் நடந்தாலும் நம்ம கேர் பண்ண தேவை. அடுத்தது ஜிபிபி நியூசிலாண்டில் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. நல்லா ஷார்ப்பாக மேலே போயிட்டு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரியை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது ஷார்ப்பாகவும் கீழே இறங்கி இந்த ரேஞ்சுக்கு வரலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டியில் 3 என்ட்ரி. ஃபஸ்ட்டு 2 என்ட்ரி வந்து லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு என்ட்ரி வந்தது. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு என்ட்ரி வந்திருக்கு. மொத்தம் 4 என்ட்ரி. இந்த 4 என்ட்ரியும் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சுக்கு ஃபஸ்ட்டு வரலாம். அடுத்தது இந்த ரேஞ்ச். அந்தளவுக்கு ஷார்ப்பாக கீழே இறங்குமான்னு தெரில. நல்ல ரேஞ்ச் எடுத்துருக்கு இந்த மார்க்கெட்டு. ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்கு ஷார்ப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது இது வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை ரிவர்ஸ் ஆகாமல் கீழே இறங்கலாம். பொறுத்து இருந்து பார்க்கலாம். நியூசிலாந்து சிஹெச்எஃப்பில் செல் கொடுத்தது, ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அடுத்தது பை கொடுத்தது, ஆனால் என்ட்ரி கொடுக்கல. என்ட்ரி கொடுக்காதனால இன்டூ போட்டு வச்சுருக்கேன். எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஓகே. நியூசிலாந்து ஜேபிஒய் பேர் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எந்த என்ட்ரியும் சிக்னலும் வரல. ஆனால் ஜேபிஒய் பேரில் ஒரே மாதிரி மேலே போயிட்டு ஒரே மாதிரி கீழே வந்திருக்கு. அதனால் எதுவும் தொடரலை நம்ம. நியூசிலாந்து கேடில் ஆல்ரெடி செல் கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நியூசிலாந்து யூஎஸ்டி செல் கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இப்போதைக்கு எதுவும் கிடையாது. யூஎஸ்டி கேடு இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது. யூஎஸ்டி சிஹெச்எஃப்பில் பை கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அடுத்தது செல் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைமு. செல் கொடுக்காம கீழே இறங்கிச்சு சொன்னேன். இப்போ வந்து இன்னொரு பை சிக்னல் கிடைக்காத சான்சஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் கீழே வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. போச்சுன்னா மேலே நல்லா ஃபாஸ்ட்டாக இந்த அளவுக்கு போகும். கண்டிப்பாக பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்குன்ட்டு. யூஎஸ்டி ஜேபிஒய் இப்போதைக்கு எதுவும் மூமெண்ட்டு நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. மேலேயும் கீழேயும் போயின்னு வந்துருக்குது ஜேபிஒய் பேர். ஓகே. இன்னையோட வீடியோ அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் மேக்ஸிமம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.